ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கரை வச்சு கட்லெட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி கட்லெட் பண்ணுறேன் தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு முக்கியமான பொருள் மீல் மேக்கர் தான். இந்த மீல் மேக்கர் 200 கிராம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 200 கிராம் எடுத்த மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஊறி போய் நமக்கு தண்ணிலாம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக நமக்கு வெந்து குக்காகி இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம ஃபுல்லாக கையால் பிழிஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட் நல்லா ஊறட்டும். மீல் மேக்கர் நம்ம கோட் பண்ணுறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம அதை எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம். நம்ம எப்படி நம்ம காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம 2 விசில் 3 விசில் விடுவோமோ அதே தான் நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நம்ம விசில் விட போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம குக்கரத்துக்கு ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் 3 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சா போதும். 3 விசில் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நம்ம தோலை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிட போகிறோம். ஸோ நம்ம எல்லா உருளைக்கிழங்குலேயும் நம்ம அந்த தோலை ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சுக்க போகிறோம். மசிக்கிற அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மசிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மசிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஆறிடுச்சா நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்ம எதுக்கு உருளைக்கிழங்கு மசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம போடுற மீல் மேக்கரும் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒரு ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து கட்லெட் போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு ரொம்ப போடக்கூடாது. நம்ம மீல் மேக்கர் அதிகமாக சேர்த்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம். 200 கிராம் மீல் மேக்கரை ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா தண்ணி ஃபுல்லாக இல்லாமல் ட்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சியும் பூண்டு நம்ம முழுசாக எடுத்து வச்சுக்க நறுக்கி, பெரிய வெங்காயம் பொடிசாக ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு 3 ஸ்பூன் மைதா மாவு, அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீல் மேக்கரும் இஞ்சி பூண்டு சோம்பு 3ஐயும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை ஃபஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம், லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு அந்த சோம்பு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீல் மேக்கர் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறனால கரெக்டாக நமக்கு மிக்ஸ் ஆகி நல்லா கிரைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மீல் மேக்கரை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதே மிக்ஸி ஜாரில் 2 தான் டிவைட் பண்ணி நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம், லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணணும். மீல் மேக்கர் நமக்கு தெரியிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் பண்ணால் போதும். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணதெல்லாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே மாற்றினதுக்கப்புறம் நம்ம இருக்கிற மீல் மேக்கரை இதே மாதிரி கிரைண்ட் பண்ண போகிறோம். மீல் மேக்கர் நமக்கு எப்படி வருதுன்னா, சோயா பயிர் இருக்குது பாருங்கள், அந்த பயிரில் தான் நமக்கு மீல் மேக்கர் ரெடியாகி வருது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கேன்சர் வராமல் நம்ம உடம்பு பாதுகாத்து கொடுக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் இந்த மீல் மேக்கர் அதிகமாக சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் நமக்கு ஆகும். ஸோ நம்ம அந்த மீல் மேக்கரை நம்ம பேன் வச்சு நல்லா ட்ரை பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயம் மீல் மேக்கர் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிட்டு தான் நம்ம கட்லெட் பண்ண போகிறோம். ஏன்னா பச்சையாக போட்டால் நமக்கு ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுக்கிறேன். பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மீல் மேக்கரை போட்டு நல்லா நம்ம இதோட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ட்ரை பண்ண வேணாம். நமக்கு மீல் மேக்கர் வந்து என்ன தான் நம்ம புழிஞ்சு எடுத்தாலுமே நமக்கு அந்த ஈரத்தன்மை நமக்கு கிடைக்கும் கொஞ்சம். அந்த ஈரத்தெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இனிமேல் பேனில் போட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஆயிலில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் மீல் மேக்கர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு பண்ணும்போது கட்லெட்டுமே. அதனால அந்த தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம.
ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா, நமக்கு மீல் மேக்கர் நம்ம புழிஞ்சு எடுக்கும்போது லைட்டாக நமக்கு ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தை ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா கட்லெட் பண்ணும்போது நமக்கு ஈரம் சுத்தமாக இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கட்லெட்டோட ஷேப் வரவே வராது. இந்த மாதிரி நம்ம ஒரு பேனில் எடுத்து நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் ட்ரையும் ஆகிடுச்சு, நமக்கு தண்ணியே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நம்ம சேர்த்த மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கையில் பிடிச்சி நம்ம கட்லெட் பண்ண முடியும். அதில் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு மீல் மேக்கர் ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ நான் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நான் சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கையை வச்சு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு நல்ல கோட் கிடைக்கும். இல்லைன்னா கரண்டியால் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு மாவு பிசைஞ்ச பதம் நமக்கு வராது. அதனால் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா நம்ம கையை வச்சு பிசைச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உதிரியாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கையில் நல்லா பால் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதே மாதிரி கையில் நல்லா தட்டி அந்த சுற்றி ரவுண்டு சர்க்கிள் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துலலாம் இதே மாதிரி நம்ம கையை வச்சு தட்டி நம்ம எடுக்கணும். இதே மாதிரி எடுத்தினா கட்லெட் ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொரு ஷேப்பாக நம்ம பண்ணி கட்லெட் பண்ண போகிறோம். மீல் மேக்கரை வச்சு தட்டி கட்லெட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் மைதா மாவு ஃபுல்லாக நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். கட்டியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்து வச்ச கட்லெட்டை ஒவ்வொரு தடவையும் நம்ம மைதா மாவில் நம்ம போட்டு துவைச்சி இதே மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். மைதா மாவில் போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மைதா மாவில் போட்டால் தான் நம்ம அடுத்து பிரெட் க்ரம்ஸ் போடும்போது நமக்கு அந்த மைதா மாவில் ஃபுல்லாக நமக்கு ஒட்டி நமக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு கட்லெட் நமக்கு பிரியாமல் நமக்கு வரும். ஸோ அதனால் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி மைதா மாவில் போட்டு நம்ம இதே மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா பீசஸையும் நம்ம மைதா மாவில் போட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸை யூஸ் பண்ணி நம்ம மைதா மாவில் வச்சது எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இதே மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கும் போது கையை கொஞ்சம் கழுவிட்டு பண்ணுங்கள். ஈரத்திலே பண்ணிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஒட்டிடும் கையிலே நமக்கு நிறையா. ஸோ மாவு நமக்கு தெளியாகிடும் அந்த பிரெட் க்ரம்ஸுமே. ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸு போட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றுங்க, அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு ஸ்பேசஸ்லாம். ஸோ அதனால் நிறைய எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு கை வச்சு செக் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு கட்லெட்டையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பை ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வைங்க. நம்ம கட்லெட் போட்டதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கட்லெட் நல்லா குக் ஆகி நமக்கு கிடைக்கும். ஸோ நார்மல் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம அதிகமாக பேக்கரி ஷாப்லலாம் அந்த கட்லெட் போட்டு விற்பாங்க. அப்போ நமக்கு சாப்பிடணும் போல் தோணும். ஆனால் அதே நம்ம வீட்டில் இன்னும் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்மளும் நம்ம வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியான உணவை சாப்பிட்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கட்லெட் கொஞ்சம் குக் ஆகிட்டுருக்குது. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். 1 பை 1 இதே மாதிரி பின்னாடி முன்னாடி திருப்பி போடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். குக்காக லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா அப்புறம் நமக்கு சுற்றி நம்ம குக் ஆகிடும். நடுவில் மட்டும் நம்ம குக் ஆகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு மீல் மேக்கர் ஃபுல்லாகவே. அதனால் நல்லா குக் ஆகும். அதனால் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, ரோஸ்ட்டும் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு டொமேட்டோ கேட்சப் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம டொமேட்டோ கேட்சப் வச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நம்ம பண்ணியிருக்க கட்லெட் நல்லா குக் ஆகிருக்கான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா குக் ஆகிருக்குது, மாவாக எதுவுமே இல்லை, நல்லா வெந்திருக்குது. நம்ம பிச்சை கட்லெட்டை அப்படியே நம்ம டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியும் ஸ்வீட்னஸும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அதோட டேஸ்ட்டே. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் ஏதாவது புதுசாக தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக டிஷ்ஷு போடுறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் மீல் மேக்கர் வச்சு கட்லெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றக்காக பேக்கரி ஸ்டைலில் உங்களுக்கு நான் கட்லெட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.